இந்தியாவில் தொல்லுயிர் தாவரங்களின் ஆராய்ச்சி நிலையம் உள்ள இடம் போபால். இந்தியாவில் தொல்லுயிர் தாவரங்களின் ஆராய்ச்சி நிலையம் உள்ள இடம் போபால். மிசா சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1971. மிசா சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1971. பிற்கால சோழர்களின் கடைசி அரசர் 3ஆம் ராஜேந்திரன். பிற்கால சோழர்களின் கடைசி அரசர் 3ஆம் ராஜேந்திரன். வண்ண புகைப்படத்தை கண்டுபிடித்தவர் ஜார்ஜ் ஈஸ்ட்மன். வண்ண புகைப்படத்தை கண்டுபிடித்தவர் ஜார்ஜ் ஈஸ்ட்மன். இந்தியாவில் முதல் பெண் வெளிநாட்டு தூதுவர் விஜயலட்சுமி பண்டிட். இந்தியாவில் முதல் பெண் வெளிநாட்டு தூதுவர் விஜயலட்சுமி பண்டிட். எலும்புக்கூடு இல்லாத உயிரினம் ஜெல்லிமீன். எலும்புக்கூடு இல்லாத உயிரினம் ஜெல்லிமீன். தீப்பெட்டியின் 2 பக்கங்களிலும் உள்ள பொருளின் பெயர் சிவப்பு பாஸ்பரஸ். தீப்பெட்டியின் 2 பக்கங்களிலும் உள்ள பொருளின் பெயர் சிவப்பு பாஸ்பரஸ். தமிழகத்தில் எந்த மாவட்டம் ஆண் பெண் விகிதாச்சாரத்தில் முதலிடம் வகிக்கிறது? தூத்துக்குடி. தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் ஆண் பெண் விகிதாச்சாரத்தில் முதலிடம் வகிக்கிறது. சுதேசி கொள்கையை முதலில் உபதேசித்த இந்தியர் தயானந்த சரஸ்வதி. சுதேசி கொள்கையை முதலில் உபதேசித்த இந்தியர் தயானந்த சரஸ்வதி. கணிதத்தில் பூஜ்ஜியத்தை சேர்த்தவர் ஆரியப்பட்டர். கணிதத்தில் பூஜ்ஜியத்தை சேர்த்தவர் ஆரியப்பட்டர். அறிவியல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? பிப்ரவரி 28. பிப்ரவரி 28 அறிவியல் தினம். SPCA என்பதன் விரிவாக்கம் சொசைட்டி ஃபார் த பிரிவென்ஷன் ஆஃப் குரூவல்டி டு அனிமல்ஸ். SPCA அப்ரிவேஷன் சொசைட்டி ஃபார் த பிரிவென்ஷன் ஆஃப் குரூவல்டி டு அனிமல்ஸ். இந்தியாவிலேயே மிக உயரமான அருவி குஞ்சிக்கல் அருவி. உயரம் 1493 மீட்டர். இந்தியாவிலேயே மிக உயரமான அருவி குஞ்சிக்கல் அருவி. உயரம் 1493 மீட்டர். தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் சின்னத்தில் உள்ளது குடை. தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் சின்னத்தில் உள்ளது குடை. மயன் நாகரிகத்தின் சுவடுகள் எந்த நாட்டில் உள்ளது? மெக்சிகோ. மயன் நாகரிகத்தின் சுவடுகள் மெக்சிகோ நாட்டில் உள்ளது.